மதுரையிலேருந்து ஒரு கிளைண்ட்டு ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டை கோயம்புத்தூரில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்தியாவிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ எங்கே இருந்தாலும் கோயம்புத்தூரில் இது மாதிரி ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டை நீங்களும் கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நேரில் வாங்க, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டில் இருக்கோம். என்ன ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னா, என்னுடைய கிளைண்ட் அதாவது மேடம் வந்து மதுரையிலேருந்து ஒரு சைட் புக் பண்ணி நம்ம இப்போ கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடு கிணத்துக்கடவு கிட்ட அக்ஷயா காலேஜ்கிட்ட ஒரு லே அவுட் போட்டிருக்கோம். கொக்கோ டவுனுன்னு ஒரு 1500 சைட்டு கொண்ட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில் இடம் வாங்கி வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. இன்றைக்கி பால் காய்ச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மேடத்திட்டே நம்ம கேட்கலாம். நான் ஆக்சுவலி மதுரை ரொம்ப நாள் வீடு வாங்கணுன்னு ஆசையில் தேடிட்டு இருந்தேன். இங்கே கொக்கோ டவுன்னு கேள்விப்பட்டு நாங்கள் வீடியோ தான் பார்த்தோம். ஏரியா லொக்கேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. தண்ணி வசதி இங்கே எல்லாமே நல்லா இருக்குன்றதுனால நாங்கள் இந்த ஏரியாவை நாங்கள் சூஸ் பண்ணோம். ரொம்ப பிடிச்சது. நாங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அதை விட அம்யூனிட்டிஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. நீங்கள் முதல் வரும்போது கொஞ்சம் ஒரு பயம் நர்வஸ்லாம் இருந்துச்சுல மேடம்? கண்டிப்பாக. ஏன்னா இங்கே சைட்டுக்குள்ளே வீடு இல்லை, நம்ம வெளியூர், இங்கே யாருமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இடத்த சூஸ் பண்ணாலும் நம்மளை கரெக்டாக கட்டி கொடுப்பாங்களாங்கிற ஒரு பயம் உங்களுக்கு கண்டிப்பாக முதல்ல இருந்திருக்கும். பட் அந்த பயம் இப்போ எப்படி இருக்கு? பயம் இப்போ இல்லை, நிறைய வீடுகள் வந்துருச்சு. சொன்ன மாதிரி சொன்னதை விட அதிகமாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்குது எங்களுக்கு இங்க வீடு வாங்குனது. ஏன்னா நீங்க மதுரையில இருந்து இங்க வரும்போது இங்க ஒருத்தர் உங்களுக்கு யாருக்குமே ட்ரஸ்டடா இல்ல, ஒருத்தரை நீங்க நம்பணும் ஃபர்ஸ்ட். அப்ப நம்பணுங்கிற போது, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸ் பண்றவங்க ரியல் எஸ்டேட்ல வீடு கட்டி முடிக்கும் போது வேற மாதிரி முடிக்கிறாங்க, சொல்லும் போது ஒன்று சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் என்ன கமிட்மெண்ட் கொடுத்தோமோ அது மட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மதுரையில் நாங்கள் ஒரு வீடு வாங்கினோம். ஆனால் அவங்க சொன்னது வந்து அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நாங்கள் இங்கே வாங்கும்போது சரவணன் சார் சொல்றது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு எங்களுக்கு. அவங்க சொன்னதை செஞ்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். மேடம் வந்து ஆக்சுவலி முதல்ல ஒரு சைட்டு தான் வாங்கணும்னு ஃபீல் பண்ணாங்க. நான் தான் அவங்களை கம்பல் பண்ணி 2 சைட் வாங்கணும்னு சொன்னோம். ஏன்னா அவங்க மதுரையோட கோயம்புத்தூரை ரொம்ப விரும்புனாங்க. அவங்களுக்கு அந்த கோயம்புத்தூர் லொக்கேஷன் பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு இங்கே தான் செட்டில் ஆகும்போது நம்ம நினைச்சாலும் ஒரு 1/2 சென்ட் 1/4 சென்ட் வாங்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வாங்கும்போதே கூட வாங்கிருங்க அப்படிங்கிறக்காக சொன்னேன். அதே மாதிரி கஸ்டமருக்கு வந்து ராங் கமிட்மெண்ட் எதுவுமே கொடுக்கறதில்ல. இது முடியாதுன்னா இது முடியாதுதான். நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லியிருப்பேன், இதுதான் முடியும்னா முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கஸ்டமருக்கு இப்போ உங்க மேடம் வந்து லோன் போடலை, இன்கேஸ் வந்து லோன் போட்டாலுமே அவங்களுக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியுமோ அதுக்கேற்ற ப்ராப்பர்ட்டி தான் வாங்கணும்னு நாங்கள் கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ யாருமே ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வைக்கிறது கிடையாது. ஏன்னா சொத்துங்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். யாருமே வந்து கம்பல்சரி வாங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணிலாம் வாங்க வைக்கல. உண்மையிலே ரொம்ப ஹாப்பி தானே மேடம்? நீங்க கண்டிப்பா நிறைய பேரை ரெஃபர் பண்ணணும். ரொம்ப ஹாப்பியா இருக்கும். 2 பேருக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி தானே? ஏன்னா மதுரையில இருந்து நீங்க இங்க கோயம்புத்தூர் வரும்போது ஒரு ஹாப்பினஸ் மூமெண்டா இருக்கணும். எக்ஸாம்பிள், நீங்க மதுரையில் ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணதா சொன்னீங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கும் போது மனசுல சங்கடங்கள் இருக்கும். புது ப்ராப்பர்ட்டி வரும்போது அந்த சங்கடங்கள் மறைஞ்சு ஹாப்பினஸ் மூமெண்டா இருக்கும். ஸோ என்னைக்குமே அதுதான் நானும் சொல்றேன். சொத்து நீங்க விற்கிறத விட வாங்குறது ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அதை மறந்துடாதீங்க. ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறங்கிறது லைஃப்ல வந்து மிகப்பெரிய விஷயம். நம்ம லைஃப் லாங் ஓடி சம்பாதிக்கிறோம், கார் வாங்குறோம், பைக் வாங்குறோம். ஆனா வீடு வாங்குற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் வேற எதுவுமே வராது. ஸோ அந்த ஹாப்பினஸ் மூமெண்ட் உங்களுக்கும் வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம கோயம்புத்தூர்ல வந்து நிறைய இடத்துல பண்றோம். பொள்ளாச்சி ரோடு இல்லாம மேட்டுப்பாளையம் ரோடு, அவினாசி ரோட்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல இடம் வாங்குறதா இருந்ததுன்னா கண்டிப்பா சரவணன் சாரை மீட் பண்ணுங்க. ரொம்ப பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. சூப்பரா இருக்கும். அவங்ககிட்ட இடம் வாங்கினா இன்னும் நிறைய வீடுகள் வாங்கலாம் அவரை நம்பி. கண்டிப்பா. இப்ப மேடம் சொன்னது வந்து நான் சொல்லிலாம் கொடுக்கலைங்க. நீங்க கொக்கோ டவுனுக்கு வந்தா கூட மேடத்தை நீங்க மீட் பண்ணலாம். நீங்க உண்மையிலே அவங்க சொன்னதெல்லாம் பண்ணாங்களான்னு இந்த லேஅவுட்டுக்கு நீங்க எப்போ வந்தாலுமே பார்க்கலாம். ஸோ தாராளமா. ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் வீடு வாங்கினது. ஆமாங்க, கண்டிப்பா. அந்த ஹாப்பினஸ் மூவ்மெண்ட் தான் கண்டிப்பா வேணும் மேடம். நம்ம சொன்னதை விட ஒரு 5000 10,000 கூட போயிருக்கலாம். சில விஷயங்கள் நிறைய இடத்துல வீடுகளை பாதியில விட்டுறாங்க. மெட்டீரியல் ரேட் ஏறிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் லேண்ட் ரேட் ஒன்று சொல்லுவாங்க, பத்திரம் பண்ணும்போது ரேட்டு மாற்றி சொல்லுவாங்க. ஸோ இது எதுவுமே சொல்லாம கஸ்டமர் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஹாப்பினஸ் மூவ்மெண்ட்டை நீங்களும் கிரியேட் பண்ணணும்னா தாராளமாக கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. கோயம்புத்தூர்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்த வீட புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. மதுரையிலேருந்து ஒரு கிளைண்ட்டு ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டை கோயம்புத்தூரில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்தியாவிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ எங்கே இருந்தாலும் கோயம்புத்தூரில் இது மாதிரி ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டை நீங்களும் கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நேரில் வாங்க, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுறேன். ஸோ இந்த ஹாப்பினஸ் மூமெண்ட்டுங்கிறது கிளைண்ட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, எனக்கும் தான். ஏன்னா மதுரையிலேருந்து ஒரு கிளைண்ட் என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கணுங்கிற ஒரு ட்ரஸ்ட் எனக்கு கொடுத்தாங்க. அந்த ட்ரஸ்ட்டை ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு ட்ரஸ்ட் நீங்கள் யார், நீங்கள் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. என் மேலே ஒரு ட்ரஸ்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கு 100% ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டை என்னால் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் இல்லாமல் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயோ எங்கே வேணாலும் இருங்க. இந்த ஹாப்பினஸ் மூமெண்ட் ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இடம் வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது, இதெல்லாம் தாண்டி ஒரு வீடு வாங்கும்போது இருக்கிற ஹாப்பினஸ் மூமெண்ட் ரொம்ப மிகப்பெரியது. ஏன்னா அது உங்கள் தலைமுறைக்கும் அந்த ஹாப்பினஸ் மூமெண்ட்டை சொல்லும். அப்படியே ஒரு வேணால் ஹாப்பினஸ் மூமெண்ட்டை மதுரையிலிருந்து அந்த கிளைண்ட்டுக்கு நான் கொடுத்துருக்குங்கிற ஒரு சந்தோஷத்தோட ஒரு மகிழ்ச்சியோட நான் இங்கேருந்து கிளம்புறேன்.
கிளம்புறேன். ஸோ கிளம்பும்போது முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இதே ஹாப்பினஸ் மூமெண்ட்டை கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. இதே ஹாப்பினஸ் மூமெண்ட்டாக கோயம்புத்தூரில் நீங்கள் ஒரு இடமோ வீடோ வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.